வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என்னோட வானிலா கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரபாகர் சந்தோஷமாக இருந்தார். வாழ்க்கை மீது அவருக்கு இருந்த வெறுப்பெல்லாம் சட்டென்று மாறி போனது போல் ஒரு மன திருப்தி. அவருக்கு சிபியை நன்றாக தெரியும். அவன் உழைப்பும் நேர்மையும் அன்பும் குடும்ப பாங்கும் அவருக்கு நன்றாகவே தெரியும். அவனை தவிர யாராலும் ஆதிரா போன்ற ஒரு பெண்ணோடு காலம் தள்ளவே முடியாது. தனக்கு பிறகு ஆதிராவின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற அவருடைய கவலை முழுக்க முடிந்து போயிருந்தது. அலுவலகத்தில் சிபியை பார்த்தவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அவன் முதலாளியை கைக்குள் போட்டுக்கொண்டு அவருக்கு மருமகன் ஆகிவிட்ட மனக்குமுறல் அவர்களுக்கு. கல்யாணமான அடுத்த நாளே இவனுக்காக ஒரு தனி கார் வாசலில் நின்றது. அலுவலகம் முடிந்து நித்தமும் மாலை அவன் வீட்டுக்கு போய் அம்மா கையால் ஒரு காஃபி சாப்பிட்டு விட்டுத்தான் இங்கே வருவான். அப்பா நிறைய மாறியிருந்தார். அவர் நிச்சயம் பணத்தாசை பிடித்தவர் இல்லைதான். வாழ்க்கை குறித்த பார்வையில் தான் பெற்ற பெண் மகள்களின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் அவருக்கும் இருந்தது, பிரபாகரை போலவே. அந்த 2 தந்தைகளும் தங்கள் பெண் மீதான பார்வையில் தான் இவனுடைய கனவுகள் சிதைந்து போனது. என்னதான் பணத்தால் அடித்தாலும் தன் மகனின் முகத்தில் தெரிந்த விரக்தி அவனுடைய மனநிலையை அந்த தாய்க்கு சொன்னது. சிபி, நீ சந்தோஷமா இருக்கதானே? வாஞ்சையாய் மகனின் முகம் தடவி அம்மா கேட்க அவன் வெறுமையாக சிரித்தான். அப்படின்னா என்னம்மா? சிபி, நான் வளர்ந்த வீடு, என்ன பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, நான் நேசிச்ச பொண்ணு, என்ன நேசிச்ச அந்த அப்பாவி இதயம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்னை சந்தோஷமா வாழ சொன்னா எப்படி வாழ? ஒரு அடிமைக்கு எத்தனை சந்தோஷம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கி இருக்குமா? சம்மந்தி நல்லவர் சிபி, நான் அவரையாமா கல்யாணம் பண்ணி இருக்க? சிரித்தான். மகனின் தாம்பத்தியம் ருசிக்கவில்லை என்று அந்த தாய்க்கு புரிந்தது, வலித்தது. இதற்கு மேலும் அவனிடம் இது குறித்து எப்படி விவாதிப்பது என்று அவளுக்கு புரியவில்லை. தனியாய் அமர்ந்து அழுதாள். அங்கிருந்து கிளம்பியவனின் கண்கள் வழியெல்லாம் நிலாவின் முகம் தேடி தேடி தோற்றது. அண்ணாந்து பார்த்தான். உயரத்தில் எட்டா கனியாய் நின்று இவனை பார்த்து சிரித்தது நிலா. குளித்து முடித்து இடையில் பூத்துவாலையை இறுக்கி கொண்டு வந்தான் சிபி. ஸ்டீமரை ஆன் செய்து அவன் உடுத்த வேண்டிய துணியை அயன் செய்ய ஆரம்பித்தான். வெகு இறுக்கமான ஆடையுடன் வெளியில் கிளம்பி கொண்டிருந்த ஆதிரா அவன் முன்பாக வந்து நின்றாள். அவனை ஏற இறங்க பார்த்தாள். என்ன ஆதிரா அப்படி பார்க்கற என்றான் குறும்பாக. உங்க வீட்டில் உங்களுக்கு சாப்பாடே போடலையா? சப்பென்று அவனுடைய உணர்வுகள் குமிழ்கள் உடைந்து போனது. அடி வாங்கியவனாய் பார்த்தான். ஏன் ஆதிரா? இல்ல, இதெல்லாம் என்ன உடம்பு? 6 பேக்னு சொல்றதெல்லாம் பத்தி கேள்விப்பட்டது உண்டா நீங்க? எனக்கு சுத்தமா உங்களை பிடிக்கல. அவன் அவமானத்தில் இன்னும் குறுகி நின்றான். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுது. ஐநோ, மேரேஜுங்கிற விஷயமெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் ஒரு கம்பேனியனா எங்கூட இந்த ரூமை ஷேர் பண்ணிக்கிற ரூம் மேட்டா கூட நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க போல. அவள் வார்த்தைகளில் அடுத்தவர்களை வலிக்க வைப்பதில் PhD வாங்கி இருப்பாள் என்று தோணியது. முதல்ல அப்பா கிட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிக்கங்க. புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் நிறைய விற்குது, அதை வாங்கி சாப்பிடுங்க. ஜிம்முக்கு போங்க, உடம்ப தேத்த பாருங்க. சும்மா காமெடியன் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு. அவள் ஹேண்ட்பேக்கை தோளில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவன் தன் இடையில் இருந்த துண்டை கூட தொலைத்துவிட்ட அவமானத்தில் நின்றான். கீழே வந்தான். பிரபாகர் இவனுக்காக காத்திருந்தார். முகத்தில் வலிய புன்னகையை ஒட்ட வைத்து கொண்டான். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் சிபி. ஆதிரா எங்க காணோம்? யாருக்கு தெரியும்? சொல்ல நினைத்தவன் அமைதியாக இருந்தான். தெரியல அங்கிள், காலையிலேயே எங்கேயோ கிளம்பி போனா. நீ கேட்கலையா? அவர் கூர்மையாய் பார்த்தார். கேட்டிருக்கேன் பல முறை, இதுவரைக்கும் எந்த பதிலும் வந்ததில்லை. அதனால இன்னைக்கு நான் எதுவும் கேட்கல என்றான் விட்டேத்தியாக. இதுக்குத்தான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா சிபி?
அங்கிள், எனக்கு தெரியும் அவள் கொஞ்சம் வேறு சிந்தனை உள்ளவள்தான். அதனால தான் அவளை உன்ன மாதிரி பொறுப்பான பையனுக்கு முடிச்சு வச்சேன். ஆனாலும் நீயும் அவளை கட்டுப்படுத்தாட்டி இந்த குணத்தை எப்பத்தான் மாத்துறது என்றார் கவலையாக. அவள் மாறுவாள் என்று காத்திருப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் அதை சொல்லி அவரை காயப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அமைதியாக நின்றான். காலம் கனியும் என்று காத்திருந்தார்கள். அங்கே காயே இல்லை எனும்போது எங்கிருந்து கனிவது? இரவு இருட்டி வெகு நேரமான பிறகுதான் ஆதிரா வீட்டிற்கு வந்தாள். மெல்லிய பீர் வாசனை சிபியை தூக்கி வாரி போட வைத்தது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? பணக்கார வீட்டில் இதெல்லாம் சகஜம் என்றா, இல்லை இவன் மனைவி ஒரு குடிகாரி என்றா? அவளை திரும்பி கூட பார்க்க பிரியப்படாமல் மொட்டை மாடிக்கு போனான். வெறுந்தரையில் மல்லாந்து சரிந்தான். இன்று பௌர்ணமி போல வட்ட நிலா அத்தனை இம்சை செய்தது வானத்தில். அந்த பேரை சொல்லி சொல்லி மனசுக்குள் ஆறுதல் தேடித் தோற்றான். தெய்வீகமாய் அமைந்து இருக்க வேண்டிய வாழ்க்கை இன்று தீக்கிரையாகி போனது. களங்கமில்லாத நிலாவை கண்ணால் பார்க்கும் சக்தியற்று கீழே இறங்கி வந்தான். அரைகுறை ஆடையுடன் ஆங்கில படத்தில் மூழ்கி கிடந்தாள் ஆதிரா. இவனை ஏறிட்டாள். படம் பார்த்த மோகமோ என்னவோ அந்த பார்வையில் தாபம் வழிந்தது. என்ன மாடியில தனிமை கச்சேரி? ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு வரீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நீங்க இங்கேயே படுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். எழுந்து வந்து அவன் தோள்களை கட்டி கொண்டாள். ஒரு அருவருப்பான நல்ல பாம்பு தன் கழுத்தை சுற்றி கொண்டது போல் இருந்தது அவனுக்கு. அமைதியாக நின்றான். நீங்க நிஜமாவே லக்கி தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக என்னை பார்த்து எத்தனை பேர் ஏங்கி இருக்காங்க தெரியுமா? என் சொத்துக்களோட சேர்த்து என்னையும் அடைய நீங்க என்ன புண்ணியம் பண்ணி இருக்கீங்களோ? அவள் இன்னும் அவனை நெருங்கினாள். அவன் முகத்தை நெருங்கியவள் சட்டென்று முகம் சுளித்தாள். நான் அன்னைக்கே என்ன சொன்ன, மறந்துடுச்சா? உங்க லோக்கல் பேஸ்ட், சோப், பர்ஃப்யூம் எல்லாம் மாத்தி தொலைங்கன்னு எனக்கு கொமட்டுது. இந்த ஆஃப்டர் ஷேவிங் லோஷன் எவ்வளவுன்னு வாங்கினீங்க? 1/2 கிலோ 100 ரூபாயா? முதல்ல ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி மாற கத்துக்கங்க. அப்பத்தான் அவளை தொடர பாகியம் கிடைக்கும். அவள் சொல்ல அவன் தன்மானத்தை முழுக்க இழந்தவனாய் நின்றான். நான் உன்னை தொடல ஆதிரா, நீதான் என்னை தொட்டுட்டு இருக்க. அவனது வார்த்தைகள் ஆணித்தரமாய் வந்தது. அவள் கொதித்து போய் அவனை பார்த்தாள். யூ ஷிட், அவ்வளவு திமிரா? உன் மூஞ்சிக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா அந்த அருமை தெரியுமா என்ன? ஆதிரா, நீ என்ன ரொம்ப காயப்படுத்துற. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? போனா போகுது. உன்னையும் ஒரு மனுஷனா கன்சிடர் பண்ணலாம்னு உன்னை நெருங்கி வந்தா ஏதோ பெரிய இவனாட்ட என்ன டீஸ் பண்ற என்று கத்தினாள். யார் யாரை டீஸ் பண்றா ஆதிரா? நீதான் பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு நொடியிலையும் என் வசதியையும் சூழ்நிலையையும் மனசுல வச்சு என்னை காயப்படுத்துற. உன்னை நான் தேடி வரல, உன் அப்பாதான் என்ன தேடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளை பதம் பார்த்தது. ஆமாமா, உன்னை தேடி வந்து எங்க அப்பா கட்டி வைக்கிற அளவுக்கு இவர் பெரிய இவரு பாரு. உங்க அப்பந்தான் தன் பொண்ணுங்க வாழ்க்கைக்கு வழி இல்லாம உன்னை எங்க அப்பாட்ட வேலை பேசிட்டு கணிசமா காசு பார்த்திருக்காங்க. இதுல உனக்கு என்ன திமிர் பேச்சு? அவள் ஏக வசனத்துக்கு இறங்கி இருக்க பொறுமையின் சிகரமான சிபிக்கே கண்கள் சிவந்தது. அந்த இடத்தை விட்டு போய்விட சொல்லி 6ஆம் அறிவு கதறியது. அவள் கைகளை விலக்கிவிட்டு அவன் நடந்தான். ஏய் நில்லு, இப்ப இங்க இருக்க போறியா இல்லையா? அவனுடைய விலகல் அவளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். நின்று நிதானமாய் அவளை திரும்பி பார்த்தான். என்ன ஆண் விபச்சாரின்னு நினைச்சியா? உன் வார்த்தைகளை எவ்வளவு வேணா தாங்கிக்குவேன். ஆனா உன் அலட்சியம் என்னையும் என் உணர்வுகளையும் எத்தனை காயப்படுத்துதுன்னு உனக்கு தெரியுமா? அவன் அறையை கடக்க முயல அவள் கண்கள் அவனையே வெறித்தது. இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் அவள் கத்த சிபி வேறு முகம் கொண்டான். ஒரு ஆணுக்கு அந்த வார்த்தைகள் எத்தனை வலியை தரும் என்று அவனுக்குத்தான் தெரியும். திரும்பி வந்தான். கொத்தாய் அவள் முடியை பிடித்தான். கன்னத்தில் ஓங்கி 4 அறைகள் விட்டான். அவள் நிலை குலைந்து போனாள். இதுவரைக்கும் அவள் யாரிடமுமே வாங்கி இருக்காத அறை. அவள் அப்பா அடித்து அவளை நெறிப்படுத்தி இருக்க வேண்டிய அறை.
முதல் முறையாய் கட்டிய கணவன் தந்திருக்கிறான். இனியாவது சரியாகுமா எல்லாம்? காலை மணி 7 தான் இருக்கும். மாடியில் இருந்த இன்னொரு அறையில் சிபி உறங்கிக் கொண்டிருந்தான். பிரபாகர் நண்பர் ஒருவர் வீட்டுக்கு கிரக பிரவேசத்திற்காக காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தார். சிபியை யாரோ எழுப்ப திடுக்கிட்டு கண் விழித்தவன் தூக்கி வாரி போட அவர்களை நிமிர்ந்து பார்த்தான். வாரி சுருட்டி கொண்டு எழுந்து அமர்ந்தான். 4-5 போலீஸ்கள் நிற்க அவர்களுக்கு பின்னாக காளியாய் ஆதிரா நின்றாள். நீங்கதான் சிபியா? ஆமாம் என்று தலையசைத்தான். என்னாச்சு சார் என்றான் குரலை எழும்பாமல். உங்க மேல உங்க மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க அவங்கள அடிச்சு துன்புறுத்தினதா தவிர அவங்கள கல்யாணம் பண்ணிக்க அவங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க நிறைய தொகை வாங்கினதா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கடினமான குரலில் சொன்னார். சார், அது எங்க மாமா இப்ப இல்ல, அவர் வரட்டும், அவர்கிட்ட பேசிடுங்க. அவன் தடுமாற இன்ஸ்பெக்டர் கைகளை உயர்த்தி தடுத்தார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. அவனை உடை மாற்றக்கூட அனுமதிக்காமல் இரவு உடையோடு அழைத்து போனார்கள். அவமானத்தில் உறைந்து கிடந்தான் சிபி. மாலை பிரபாகர் வரும் வரைக்கும் அவன் அங்கேயே அமர வைக்கப்பட்டிருந்தான். முழு பொழுதும் கடந்து அவமானத்தில் உறைந்து போய்தான் அவன் திரும்பி வந்தான். எந்த சலனமும் இல்லாமல் பீஸா சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ஆதிரா. அவளை ஏறிட்டு பார்க்கவே அவன் கூனி குறுகினான். ஏன் ஆதிரா இப்படி நடந்துகிட்ட? அவர் உன் புருஷம்மா. ஏதோ ஒரு கோபத்துல உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கலாம். அது தப்பே ஆனாலும் நீ அதை என்கிட்ட சொல்லி பேசி தீர்த்திருக்கலாம். இப்படி நடந்துகிட்டது எந்த விதத்துல நியாயம்? பிரபாகர் அமைதியாக கேட்டார். அப்படித்தாம்பா, நான் ஒன்னும் 10ஆம் பசலி இல்ல படிக்காத பட்டிக்காடு இல்ல. இவர் ஆம்பளையாமல்ல, என்னை கை நீட்டு வாராம். நீட்டின கையை பிடிச்சு ஒடிச்சு வச்சாதான் எல்லாம் சரியா வரும். அவள் அலட்சியமாய் சொல்லிவிட்டு எழுந்து உள்ளே போக பிரபாகர் சிபியை பரிதாபமாக பார்த்தார். அவன் எப்போதோ செத்து மடிந்திருந்தான். அவமானத்தில் அவன் மனசு தவித்து கொண்டிருந்தது. வாழ்க்கையை எளிமையாக வாழ்ந்த போது கூட இது போன்ற அவமானங்களுக்கு அவன் ஆட்பட்டது இல்லை. இப்போது இந்த நிலை அவனுக்கு மட்டுமல்ல, எந்த ஆண்மகனுக்கும் வரவே கூடாதுதான் என்று அவன் மனசு ஊமையாய் அழுதது. அவன் நினைப்பது போல் ஆதிரா ஒன்றும் இந்த பிரச்சனைகளை அவ்வளவு எளிதாக விட்டுவிடும் ரகம் இல்லை. அடுத்த நாள் இவன் அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பே அவள் அங்கு வந்து உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய வருகை சிபிக்கு மட்டுமல்ல, பிரபாகருக்கும் தான் அத்தனை ஆச்சரியமாயிருந்தது. என்ன ஆதிரா, நீ ஆபீஸ் வந்திருக்க? என்னம்மா ஆச்சரியம்? எஸ் டாடி, இனிமே மெல்ல மெல்ல நான் எல்லாத்தையும் கத்துக்க போறேன். வெளியாள் யார்கிட்டையும் சார்ஜ் எடுத்துக்க சொல்ல வேண்டாம் என்றாள் கராராக. முக்கியமா அந்த ஆளை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் டாடி. ஏன் என்னால முடியாதா? ஐ வில் ட்ரை. இனி எதையும் என்னை கேட்காம செய்யாதீங்க. அவள் தடை போட்டுவிட்டு நகர இருதலை கொள்ளி எறும்பாக நின்றார் பிரபாகர். நிஜத்தில் ஆதிரா பிடிவாதக்காரி மட்டுமல்ல, எதையும் மதிக்காத பெண்தான். அவளுக்கு அன்று சிபி செய்த சின்ன அலட்சியம் அத்தனை ஆக்ரோஷத்தை ஏற்படுத்தி இருந்தது. நிஜத்தில் தன்னை விட எல்லாவற்றிலும் குறைவான சிபிக்கு தன்னிடம் கோபம் காட்டவோ கேள்வி கேட்கவோ எந்த உரிமையும் இல்லை என்று ஆதிராவின் ஆணவம் சொன்னது. அந்த அடியும் அலட்சியமும் அவளுக்கே ஆனதாய்த்தான் இருந்திருக்கிறது. இத்தனை நாளும் அவன் காட்டிய லேசான வாசனையை கூட அவளால் சகிக்க முடியவில்லை. அதன் பிறகு அவள் காட்டிய எதிர்ப்பில் அவன்தான் நிலைகுலைந்து போனான். வீட்டிற்கு வந்த மகனை ஆசையோடு பார்த்தாள் மனோகரி. அவனுக்கு பிடித்த கருணை மசையிலும் பருப்பு உசிலியும் வைத்து தந்தாள். அவன் சாப்பிடுவதை அருகில் இருந்து ஆசையாய் பார்த்தாள். சிபி, மா, என்னையா முகம் களையே இல்லாம இருக்கு? கல்யாணமாகி 1 வருஷம் கூட ஆகல. ஆனா ஏதோ நூத்துக்கிழமை மாதிரி இப்படி நசிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கையே கேட்ட அம்மாவை பார்த்து பொதுவாய் சிரித்தான். நல்லா சாப்பிட்றதானே? சாப்பிட்றம்மா, ஆனா உடம்புல ஒட்ட மாட்டேங்குது சிரித்தான். என்னைக்காவது ஒரு நாளாவது நீ ஆதிராவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்ல? அம்மா கேட்க திடுக்கிட்டு போய் பார்த்தான். அம்மாவுக்கு எதற்கு இந்த விபரீத ஆசை என்பது போல் இருந்தது அந்த பார்வை. கல்யாணமான இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட இந்த வீட்டுக்கு வரல.
அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் மொத்தமா உன்னை வித்துட்டோம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. நீயும் ஆதிராவும் இங்க வந்து 2 நாள் இருந்துட்டு போனா எல்லாம் சரியாகும்பா. அவன் பொதுவாய் தலையசைத்தான். அப்புறம் சிபி, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிலாவோட அம்மா இறந்துட்டாங்க. உனக்கு தகவல் தெரியுமா என்ற அம்மாவை அதிர்ச்சியாய் நிமிர்ந்து பார்த்தான். வானம் தன் முன் வசமிழந்து விழுந்தது போல் இருந்தது சிபிக்கு. நிலாவிற்கு என்று இருந்த ஒற்றை உறவு, அதுவும் அவளை விட்டு போய்விட்டது. என்ன செய்வாள் இனி? அவன் தரையை வெறித்து கொண்டு அமர்ந்திருப்பதையே பார்த்தாள். எல்லாம் நேரம் சிபி, வேற என்ன சொல்ல. கடைசி வரைக்கும் நிலாவை நல்லபடி வாழ வச்சு பார்க்கணுங்கிற அந்த அம்மாவோட நினப்பு எதுவும் நிறைவேறாமையே போயிடுச்சு. ஆண்டவன் கணக்கு நமக்கு புரியல, நம்மோட தவிப்பு ஆண்டவனுக்கு புரியல. அம்மாவின் வார்த்தை அவனை என்னவோ செய்தது. கிளம்ப ஆயத்தமாகி வெளியில் வந்தான். மணிசங்கர் இவனுக்காக காத்து கொண்டிருந்தார் ஹாலில். சிபி, சொல்லுங்கப்பா. லாவண்யா கல்யாணத்தையும் சீக்கிரம் முடிக்கணும்பா. வேடனுக்கு பறவையே கண்ணாக இருந்தது. செய்யலாம்ப்பா என்றான் அமைதியாக. நீ எதுக்கு கவலைப்படுற? உன் மாமனார் கிட்ட பேசு, அவர் பார்த்துக்குவாரு. அப்புறம் நேத்து லதாவும் மாப்பிள்ளையும் வந்திருந்தாங்க. உன் மேல லதா ரொம்ப கோவத்துல இருக்கா. பின்ன அண்ணன் இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்க, அவளை கூப்பிட்டு விருந்து போட்டு மரியாதை செய்யணும்னு உனக்கு ஏன் தோணல? ஆமாம், நான் அங்கு வாழும் அடிமை வாழ்க்கைக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல், மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். அவளுக்கு இது 7ஆம் மாசம், மாப்பிள்ளை 9ஆம் மாசம் வளகாப்பு செஞ்சா போதும்ங்கிறார். அதுக்குள்ள நல்ல மண்டபம் பார்க்கணும், நகநட்டு செய்யணும். பிள்ளை வீட்டுல தான் வளகாப்பு நடத்துறது வழக்கம்னாலும் நாமளும் சும்மா இருக்க முடியாதுல்ல. குழந்தை பிறந்தா வேற செலவு இருக்கு. எதுக்கும் இதை பத்தியெல்லாம் உன் மாமனார்கிட்ட பேசிடு. முதல் முறையாக அப்பா மீது கோபம் வந்தது. ஏதோ அந்த பிரபாகரனை நம்பியே குழந்தை பெற்று கொண்டது கணக்கா அப்பா பேசுவது எரிச்சலாக இருந்தது. வெளியில் வந்தான். இது நிற்காத சுழல். இங்கே அலை ஓய்ந்து நீராடவெல்லாம் முடியாது. நிலாவை பார்க்க வேண்டும். அந்த அன்பு முகத்தை ஒரு தரம் பார்த்து கவலை மறக்க வேண்டும். காரை செலுத்தி கொண்டு நிலா வீட்டுக்கு போனான். கொஞ்ச தூரமாகவே வண்டியை நிறுத்திவிட்டு நடந்தே போனான். இவனை கண்டதும் அவள் முகத்தில் ஒரு நொடி மின்னல் தெரித்து பின் வாங்கியது. ஆள் நிறைய குலைந்திருந்தாள். ஆனால் அந்த அன்பு முகம் மட்டும் அப்படியே இருந்தது. எப்படி இருக்கீங்க சிபி? நான் இருக்கிறது இருக்கட்டும், அம்மாவுக்கு என்ன திடீர்னு? கசப்பாய் சிரித்தாள். எல்லாமே திடீர்னு தானே நடக்குது. என்ன பண்ண போற நிலா? தெரியல. ஆனா இப்படியே இருக்க கூடாதுன்னு சொந்தக்காரங்க சொல்றாங்க. அதான் நாளைக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு வரன் வருது. அதை முடிக்க சொல்லி சித்தப்பா ஒத்த கால்ல நிக்கிறார். அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வலித்தது. நீ என்ன முடிவு பண்ணி இருக்க? வார்த்தைகள் வாய் தாண்ட மறுத்தது. என் வாழ்க்கையில நான் எடுத்த முடிவு எப்ப சரியாக இருக்கு தெரியல சிபி. சொற்ப நேரம் இருவரும் அமைதியாக இருந்தார்கள். இயற்கையின் விந்தையை நினைத்தால் மனசு அத்தனை வலித்தது. காதலித்த இருவரும் அலையின் சுழற்சியில் வேறு வேறு திசைக்கு பயணப்பட்டு இறுதியில் அவர்களுக்கு வேறு துணை அமைவதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் கிளம்பட்டுமா நிலா? பேசுவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் இருவருக்கும் இடையில் எதுவும் இல்லை. எழுந்து வெளியில் வந்தான். பின்னால் வந்தவள் கதவு அருகில் நின்றாள். சிபி நிமிர்ந்து பார்த்தான். ரொம்ப உருமாறிட்டீங்க. கண்ணுல ஜீவனே இல்ல. கொஞ்சம் உங்களை பார்த்துக்கங்க. அந்த வார்த்தையில் இருந்த புரிதலில் அப்படியே கரைந்து போனான். எத்தனை அற்புதமான ஜீவன் அவள். உன்னை தொலைத்தா என்னை வடித்தேன். மனசு ஊமையாக அழுதது. வீடு திரும்பியும் அந்த உருக்குலைந்த ஓவியம்தான் அவன் மனக்கண்ணில் ஊசலாடியது. வீடு திரும்பி ஆதிரா அறைக்குள் இருந்த இவனை ஒரு மாதிரியாக பார்த்தாள். இன்னும் இந்த அறைக்குள்ள இருக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா என்ன? கூந்தலை தளர்த்தி கொண்டே கேட்டாள். அவன் அப்போது இருந்த வேதனையில் அவளிடம் சண்டையிடும் மனநிலையில் இல்லை. ஆதிரா ப்ளீஸ், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் எல்லாத்துக்கும் சேர்த்து அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தி என்னை பழி வாங்கியாச்சு. அப்புறமும் இப்ப என்ன வேணும்? நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். என்னை கொஞ்சம் தனியா இருக்க விடு என்றான் அமைதியாக. இருங்க, உங்களை யார் வேணாம்ங்கிறா? நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அமெரிக்கால இருந்து வராங்க. என் கூட மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சவங்க. இங்க டெல்லியில ஏதோ கான்ஃபரன்ஸுக்கு வராங்க. என்னை பார்க்க வருவாங்க. இங்க
அந்த நேரத்துல கொஞ்சம் ஜென்யூனா நடந்துக்க பாருங்க. மறுபடி அவனுடைய தன்மானத்திலேயே அடித்தாள். ஆனாலும் அவனுடைய பொறுமை எல்லை மீற விடவில்லை. நான் இப்ப என்ன காட்டு மிராண்டி மாதிரியா நடந்துக்கிறேன்? ஆமா, பெரிய நாகரிகஸ்தன்தான். உங்களுக்கு அந்த கல்ச்சர் எல்லாம் புரியாது. புரிஞ்ச மாதிரி நடந்துக்கங்க. அடிக்கிற கலர்ல சட்டை போட்டுட்டு வந்து நிக்காதீங்க. லோஷன் போட்டு கன்னத்தை ஷைன் பண்ணி வைங்க. இந்த பசங்க 2 பேரும் படிக்கிற காலத்துல என்ன அத்தனை ட்ரை பண்ணாங்க. நான் தான் பிடி கொடுக்கல. நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆளை ஆதிரா கட்டிட்டான்னு அவனுங்க நினைக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. அவள் இரவு நேர ஜெல்லை 2 கைகளிலும் தேய்த்து முகத்தில் பூசிக்கொண்டே சொன்னாள். அவனுக்கு ஓவென்று கத்த வேண்டும் போல் ஆக்ரோஷமாய் கோபம் வந்தது. ஆனால் இயலத்தான் இல்லை. அவள் சொன்னது போல் தான் ஒரு இம்பொட்டென்ட் தான் என்ற வெறுப்பாய் தன்னைத்தானே உமிழ்ந்து கொண்டான். ஒரு அடிமை கூட இந்நேரம் இங்கிருந்து ஓடியிருப்பான். மனசாட்சி என்ற ஒற்றை வார்த்தையை ஆண்டவன் ஏன் வைத்து தொலைத்தான் என்று அவன் மீதே கோபம் வந்தது. மானாவாரியாய் பிரபாகரிடம் தன் வீட்டில் பெற்ற உதவிதான் அவனை அடுத்த செயல் செய்ய விடாமல் தடுத்தது. காலையில் எல்லோருக்கும் முன்னே பரபரப்பாக எழுந்து கொண்டாள் ஆதிரா. ஜெர்ரியும் மீக்கேலும் வருகிறார்கள் என்ற பரபரப்பு அவளுக்கு. நடப்பது எதிலும் கலந்து கொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் சிபி. 10 மணி சுமாருக்கு அவர்கள் இருவரும் வந்து சேர்ந்தார்கள். ஓங்கு தாங்காய் அத்தனை உயரமாக இருந்தார்கள். அவர்கள் நிறமும் பளபளக்கும் கண்களும் பெரிதாய் அழகாய் இல்லை. மிதமிஞ்சிய நிறம் கூட ரசிப்பிற்கு தகுந்ததல்ல. ஆதிரா அவர்களோடு அத்தனை இயைந்து கிடந்தாள். ஆண் பெண் பேதமின்றி இருப்பது அவர்கள் நாகரீகம். இதில் அவர்கள் தவறென்ன இருக்கிறது? அவர்களாய் உன் கணவன் யார் என்று கேட்ட பிறகுதான் சிபியை அழைத்து அறிமுகப்படுத்தினாள். அந்த ஆஜானுபாகவான மனிதர்களுக்கு முன்னால் சிபி குருவி குஞ்சு போல இருந்தான். அவர்களுடன் சேர்ந்து பார்த்தபோது ஆதிராவுக்கு இவனை இன்னும் பிடிக்காமல் போனது. அவர்களோடு சேர்ந்து வெளியில் கிளம்பி போனாள். அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு மெல்ல பெருமூச்சு விட்டபடி அலுவலகம் கிளம்பி போனான். பிரபாகர் முக்கிய மீட்டிங்கிற்காக சிங்கப்பூர் வரை போயிருந்தார். உடல்நிலை பாதிப்புக்கு பிறகு அவர் எங்கும் தனியாக செல்வதில்லை. உடன் செண்பகராமனை அழைத்து கொண்டு சென்றிருந்தார். இங்கே எல்லா நிர்வாகமும் சிபி கவனித்து கொண்டிருந்தான். மாலை மழை பிசைபிசக்கத் தொடங்கி மெல்ல மெல்ல வேகம் எடுக்க ஆரம்பித்திருந்தது. வீட்டிற்கு வந்தான். வேலைக்கார பெண் கண்ணம்மாதான் இருந்தாள். காலையில் இவனுக்கு முன் கிளம்பி போன ஆதிராவும் அவள் நண்பர்களும் இன்னும் வீடு வந்து சேர்ந்திருக்கவில்லை. மணி 9 தாண்டி இருந்தது. ஒரு கணவனாக மட்டுமல்ல, ஒரு மனிதனாகவும் அவனுக்கு அத்தனை கோபம் வந்தது. ஆனால் அவனுக்கு அப்படி காட்டி பழக்கமில்லை. ஏதோ ஒரு நாள் அப்படி காட்டப்போய் அதனால் ஏற்பட்ட விபரீதங்களையும் அவன் நன்றாகவே அறிவான். ஹாலிலேயே காத்திருந்தான். 10 மணிக்கு மேல் ஆதிராவின் கார் வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கிய மூவரும் நிதானத்தில் இல்லை. உறைந்து போனான். ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து பஃபிற்கு போய் குடித்து கூத்தாடிவிட்டு வருகிறாள். இப்படிப்பட்ட பெண் சுதந்திரமெல்லாம் அவன் கதைகளில் படித்ததுண்டு. மேல்தட்டு நாகரீகத்தில் உழன்று கிடக்கும் பெண்களை கண்டாலே அவன் அத்தனை வெறுப்பான். காதலித்தாள் என்ற நிலாவை பற்றி தாறுமாறாய் பேசிய அவன் அப்பா அவனுக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கையில் பெண் குடிக்கிறாள். இதை பற்றி சொன்னால் அப்பா என்ன சொல்வார்? இவளை போன்ற பெண்ணியவாதிகள் ஆண் செய்யும் தப்பை பெண்ணும் செய்யும் சுதந்திரம்தான் ஆண் பெண் சமநிலைக்கான அளவுகோல் என்று நினைப்பவர்கள். ஆதிரா, என்ன இதெல்லாம் என்றான் அடிக்குரலில். அதே நேரம் உஷ்ணம் குறையாமல். என்னென்ன என்ன என்றாள் கேலியாக. நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுதா? லைட்டா பீர் சாப்பிட்டிருக்க. சோ வாட்டா? இதெல்லாம் குடும்ப பொண்ணு செய்யற வேலையா? பல்லை கடித்தான். ஏய் மிடில் கிளாஸ், கொஞ்சம் சும்மாரு. இதெல்லாம் ஹை சொசைட்டில ரொம்ப பழக்கம். உனக்கு வேணா இதுல பழக்கம் இல்லாம இருக்கலாம். முதல்ல நீ அதட்டுறத நிறுத்து. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாஷை வேணா புரியாம இருக்கலாம், ஆனா உன் முக கோணல் புரியும். ஆதிரா, நீ வரம்பு மீறுற. ஷிட். முதல்ல உன்ன மாதிரி அன்ஜெனரஸ் பர்சனை என் புருஷன் அறிமுகம் செஞ்சு வச்சு நான் அவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறேன்.
இப்ப நீ புருஷ அதிகாரம் காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. நான் அதுக்கு உனக்கு உரிமையும் தரல. நகரு. அவனை விலக்கிவிட்டு அவள் முன்னேற இத்தனை நாளும் அவனுக்குள் திரட்டி வைத்திருந்த அத்தனை கோபத்தையும் ஒன்றாக்கி அவளை பிடித்து நிறுத்தினான். நான் பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு உள்ள போனா எனக்கு என்ன மரியாதை? மை ஃபுட், அதுதான் மரியாதை, அவள் சொல்லிவிட்டு ஆங்காரமாய் சிரிக்க அவன் வேறு தூராக மாறியிருந்தான். கண்கள் குங்கும கோலம் போட்டிருந்தது. முஷ்டியை இறுக்கி அவளை அடித்து பின்ன மிக்கேலும் ஜெர்ரியும் ஒரு நொடி மிரண்டு போனார்கள். அந்த போதையிலும் தங்களால் கணவன் மனைவிக்குள் ஏதோ சண்டை என்று அவர்களால் கணிக்க முடிந்திருந்தது. விளைவு தெரியும். பிரபாகரனும் இல்லாத நேரத்தில் ஆதிரா எந்த எல்லைக்கும் போய் முடிவு எடுப்பாள் என்று தெரியும். இருந்தும் அவன் அடித்து துவம்சம் செய்திருந்தான். அவள் கன்னங்கள் பழுத்து போயின. அவள் சிவந்த முகம் இன்னும் இன்னும் சிவந்து போனது. அவளே அந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. நிலை குலைந்து போனாள். சிபி என்கிற பொறுமைசாலிக்குள் ஒளிந்து கிடந்த மூர்க்கன் அன்றுதான் வெளிப்பட்டான். சிபி விழித்து கொண்டேதான் படுத்திருந்தான். நிச்சயம் ஆதிரா விடிந்ததும் போலீசுடன் வருவாள் என்றுதான் காத்திருந்தான். ஆனால் ஆச்சரியம், யாரும் வரவில்லை. இவன் விழிப்பதற்கு முன்பே ஆதிரா வெளியே போயிருந்தாள். ஜெர்ரி மீக்கேலும் இல்லை. கண்ணம்மாவிடம் விசாரித்தான். மூவரும் ஒன்றாக வெளியே போனதாக சொன்னாள். ஆபீஸுக்கு வந்தான். அங்கேயும் ஆதிரா வரவில்லை. மனசுக்குள் சின்னதாய் கிளி படர்ந்தது. மாலையில் இவன் வீட்டுக்கு செல்வதற்கு முன் வீட்டில் இருந்தாள். அவர்கள் இருவரும் வரவில்லை. ஒருவேளை நாடு திரும்பி இருக்கலாம், அல்லது ஆதிரா ஹோட்டலில் தங்க வைத்திருக்கலாம். அவர்கள் முன் ஆதிராவை அத்தனை அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது என்று அவனுக்கு தோன்றியது. வருத்தமாகவும் இருந்தது. நிச்சயமாய் அவள் தன்னை தாக்கி பேசிய போதோ தாழ்த்தி பேசிய போதோ கூட அவனுக்கு கோபம் வரவில்லை. ஆனால் அவள் பண்பாடு இல்லாமல் குடித்துவிட்டு வந்து நின்றதுதான் அவனை நிறைய காயப்படுத்தியிருந்தது. அவனே அவள் எதிரில் போய் நின்றான். நிமிர்ந்து பார்க்கவில்லை அவள். ஆதிரா, ஐ எம் சாரி. நீ லிக்கர். அவனை பேச விடாமல் கை உயர்த்தினாள். என்ன வேணும் என்பது போல பார்த்தாள். சாப்பிட்டியா என்றான் வாஞ்சையாக. ஏன் வீட்டு சாப்பாட்ட நான் சாப்பிட நீ விசாரிக்கிறையா? என்ன பெரிய நல்லவன் மாதிரி நடிக்கிறையா? இல்ல இந்த ஆதிரா உன்னோட 2 அடியில அணைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறையா? என்னை அணைக்கவே உனக்கு தகுதி இல்லைன்னு தான் உன்னை தள்ளி வச்சிருக்க. நீ என்னடான்னா என்னை கை நீட்டி அடிக்கிற, அதுவும் என் நண்பர்கள் முன்னாடி. இதுக்கு நீ கொடுக்க போற விலை ரொம்ப அதிகம். வெயிட் அண்ட் சீ. அவள் எழுந்து போவதையே வெறுமையாக பார்த்து கொண்டு நின்றான் சிபி. 3ஆம் நாள் காலையில் அவனுக்கு நோட்டீஸ் வந்தது ஆதிராவிடமிருந்து. விவாகரத்து கேட்டு. இதை அவன் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. விரும்பாத பந்தம்தான். ஆனாலும் அந்த உறவு முறைக்கான அடையாளத்தை அத்தனை சீக்கிரமாக கடந்து வந்து விடத்தான் முடியாது. நோட்டீஸை எடுத்துக்கொண்டு அவளுடைய அறைக்கு போனான். நிமிர்ந்து பார்க்காமல் கால்களை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். என்ன ஆதிரா இது என்றான் அமைதியாக. தெரியல, டைவர்ஸ் நோட்டீஸ். அதுக்கு என்ன அவசியம் வந்தது இப்போ? கணவன் மனைவிக்கு நடுவுல வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு டைவர்ஸ் தான் தீர்வுன்னு உனக்கு யார் சொன்னா? அடுத்தவங்க சொல்லி கேட்க ஆதிரா முட்டாள் இல்ல, சுய புத்தி இருக்கு. உன் கூட இருக்கிறதால எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. இதுக்கு மேல என்ன வேணும் உன்னை வேணாம்னு சொல்ல? ஆதிரா, விரும்பியோ விரும்பாமலோ கல்யாணம்ங்கிற பந்தத்துக்குள்ள நாம இணைஞ்சு நிக்கிறோம். நான் என் பக்கம் எந்த தப்பு இருந்தாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுல எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய முடிவை இத்தனை எளிமையா எடுக்காத. அடேங்கப்பா, நீ பில்டப் தர மாதிரி இது ஒன்றும் அவ்வளவு பெரிய உறவு இல்ல. நீ அத்தனை உயர்ந்த ஆளும் இல்ல. நான் என் சுயத்தை மறந்து எடுத்த முடிவு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு செய்ததுதான். அப்பாவுக்கு அடிக்கடி ஏற்பட்ட உடல் நலிவுனால நான் இருந்த குழப்பமான மனநிலையில உன்ன மாதிரி பொருத்தம் இல்லாத மனிதனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு செய்ததுதான். இப்ப எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. காசு பணம் இல்ல, பெருசா அழகோ அந்தஸ்தோ இல்ல. ஆனாலும் உன்னால பெருசா பாதிப்பு இருக்காதுன்னு தான் உன்னை தேர்ந்தெடுத்த. ஆனா நீ எதுக்குமே லாய்க்கில்லாத பூஜ்யம். என் அன்பையும் அழகையும் ஆள தெரியாத இம்பார்ட்டன்ட். உனக்கு உயரத்துல வச்சாலும் அதை அனுபவிக்க தெரியாது. இனி என் வாழ்க்கைய உன்னை வச்சு அசிங்கமா அலங்கரிக்க நான் தயாரா இல்ல.
கெட் லாஸ்ட் ஃப்ரம் மை லைஃப். வார்த்தைகள் அத்தனை வேதனைப்படுத்தியது. ஒரு நொடி அவள் முகத்தையே பார்த்தான். விரும்பியவளை துறந்து இத்தனை வேதனைகளை விலக்கி வாங்கியது. குடும்ப பொறுப்பும் ஒரு தலைமகனாய் ஆண்மகனாய் நின்று தன் குடும்பத்தை காபந்து செய்ய வேண்டிய கட்டாயமும் தானே. ஆனால் அதற்கான முழு பலனும் அனுபவித்தாகிவிட்டது. இறங்கி கீழே வந்தான். மனதில் எந்த உணர்வும் இல்லை. ஹாலிலேயே படுத்து கொண்டான். விடிந்ததும் பிரபாகர் வர அவரிடம் மொத்தமாக சொல்லிக் கொண்டு கிளம்பினான். அவர் துடித்து போய் தடுத்தார். சாரி சார், இது எதுவுமே நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் நல்ல எண்ணத்தையும் குறைக்காது. நமக்குள்ள இருந்த சில புரிதல்களை நீங்க உறவா மாத்த முயற்சி எடுத்தீங்க. அந்த முயற்சி வேணா தோற்று போய் இருக்கலாம். அதுக்காக நீங்க நல்லவருங்கிறதோ நான் உங்களுடைய மதிப்பையும் அன்பையும் பெற்ற ஊழியன்கிறதோ மாறாது. மத்தவங்க கேட்குற மாதிரி நீங்க ஆதிராவை சரியா வளர்க்கல, அவளுக்கு செல்லம் கொடுத்துட்டீங்க. இப்படியெல்லாம் குற்றப்பத்திரிக்கை நான் உங்க மேல தாக்கல் செய்ய போறதில்ல. ஆதிரா இப்படின்னு கடவுள் படைச்சிருக்கார். நாம் என்ன செய்ய முடியும்? விவாகரத்து நோட்டீஸை அவள் இஷ்டப்படி நகர்த்தட்டும். என் தரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் வராது. கடைசியா ஒரு வார்த்தை, இந்த கல்யாணத்தை காரணம் காட்டி உங்ககிட்ட அப்பா சில உதவிகளை வாங்கி இருக்காரு. அதை நான் எப்படியாச்சும் திருப்பி தந்துடுவேன். என்ன நம்புங்க, உறுதியாய் சொன்னான். கார் சாவியை டீப்பாயின் மீது வைத்தான். கொஞ்ச காலம் அந்த வீட்டில் தனக்கிருந்த உறவை நினைத்து பெருமூச்சு விட்டான். எந்த சிறு பொருளையும் கை கொள்ளாமல் வெளியில் வந்தான். பிரபாகர் வேதனை மேவ பார்த்து கொண்டே நின்றார். சிறகு நனைந்த சிறு பறவை வெயிலில் காய்ந்து ஆறுதல் தேடுவது போல இருந்தது வெளியுலகம். கையில் காசில்லை, மனசில் வெறுமை மட்டும்தான். ஆனாலும் ஏதோ நிம்மதி நெஞ்சுக்குள். இனி வீட்டுக்கு போனால் இன்னொரு பிரளயத்தை சந்திக்க வேண்டும். அதற்கும் உறுதியாகத்தான் இருக்க வேண்டும். வெறுமையாய் வந்து நின்ற மகனை ஏற இறங்க பார்த்தார் மணிசங்கர். என்ன சிபி, இந்நேரத்துல வந்திருக்க? ஆபீஸ் போகல? காரிங்க விட்டுட்டு வந்துட்ட எல்லாத்தையும் மொத்தமா. அவன் குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. மணிசங்கர் உக்கிரமாய் பார்த்தார். முட்டாள் முட்டாள். ஏய் மனோகரி, இந்த தருதல என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான்னு பார்த்தியா? யாருக்கும் கிடைக்கிறதுக்கு அரிய வாழ்க்கை இந்த முட்டாளுக்கு கிடைச்சும் அதோட அருமை தெரியாம தொலைச்சிட்டு வந்திருக்கான். லதாவோட வளகாப்பு வருது, லாவண்யா கல்யாணம் இருக்கு. இத பத்தியெல்லாம் யோசிச்சிருந்தா இவன் இப்படி நடந்திருப்பானா? இவனுக்கு என்ன, நான் செத்து மடியணும். என் குழந்தைகள் ரெண்டும் அனாதையா தெருவில் அலையணும். அதை இவன் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். அதுதானே சுயநலவாதி. நிறுத்துங்கப்பா. முதல் முறையாய் இத்தனை சத்தமாக கத்திய மகனை அதிர்ச்சியாய் பார்த்தார் மணிசங்கர். என் குழந்தைகள் வாழ்க்கை, என் குழந்தைகள் வாழ்க்கைன்னு வார்த்தைக்கு 100 முறை சொல்றீங்களே, நான் உங்க குழந்தை இல்லையாப்பா? அவனுடைய ஆக்ரோஷமான கேள்வியில் ஆடி போனார். கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஒரு ஆண் சந்திக்கவே கூடாத அத்தனை அவமானங்களையும் அந்த வீட்டுல சந்திச்சிட்டும் சகிச்சுக்கிட்டு தானே இருந்த. அந்த பொறுமையில எங்க சுயநலம் இருக்கு? நான் மனமாற நேசிச்ச பொண்ணை, என்னையே உலகமா நம்பின பொண்ணை கை விட்டுட்டு இந்த வீட்டுக்காக, குறிப்பா உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக இந்த வாழ்க்கைக்குள்ள போனேனே, அதுல நீங்க எங்க சுயநலத்தை பார்த்தீங்க? இப்பவும் நான் என்னை புரிய வைக்க தவறினா என்னை மாதிரி பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமக்கிற ஆண்களுக்கு தவறான முன் உதாரணம் ஆயிடுவேன். என்னால முடியாதுப்பா. லதாவோட சீமந்தத்தையோ லாவண்யாவோட கல்யாணத்தையோ நீங்க எதிர்பார்க்கிற அளவு நடத்த முடியாது. ஆனா என்னால முடிஞ்ச அளவு செய்வேன். இந்த நிமிஷம் என்கிட்ட வேலை இல்ல. இப்ப நான் இழந்து வந்திருக்கிறது வாழ்க்கையை மட்டுமல்ல, வேலையையும் தான். புதுசா வேலை தேடணும். கூடவே அர்த்தம் இல்லாத இந்த கல்யாணத்தால பிரபாகர் சார்கிட்ட இருந்து நாம் அடைஞ்ச தொகையை சிறுக சிறுக கட்டணும். இதுக்கு மீறி நான் அதை செய்துக்குவேன், இதை செய்துக்குவேன்னு நீங்க மிரட்டினா அது உங்க இஷ்டம். வார்த்தைகள் அத்தனை தெளிவாய் வந்து விழுந்தது. மணிசங்கரும் ஏன் மனோகரியுமே கூட விக்கித்துத்தான் நின்றார்கள். இதுவரைக்கும் தனக்காக பேசியே பழகாதவன் தன் உணர்வுகளை கொட்டி இருக்கிறான் என்றால் எத்தனை வலி தாங்கி இருப்பான். நெளிய வழியற்று கிடக்கும் புழுவை மீண்டும் மீண்டும் சூட்டுக்கோலால் குத்தி கோடு இழுப்பது போல் அவனை தான் ரணப்படுத்துகிறோம் என்று முதன்முறையாக அப்பாவிற்கு தோன்றியது. எண்ணி 15 நாளில் விவாகரத்து கேஸ் கோர்ட்டுக்கு வந்துவிட்டது.
இரு தரப்பும் விரும்பி விவாகரத்து கேட்டதாலும் எந்த வலியுறுத்தலும் இரு தரப்பிற்கும் இல்லாததாலும் வழக்கு எளிதாக நகர்ந்தது. சிபி தனக்கு தேவையே இல்லை என்று ஆதிரா சொன்னாள். அவள் இஷ்டம் போல் ஆகட்டும் என்று சிபியும் வழிவிட்டான். இறுதியாக நீதிபதி ஆதிராவிடம் கேட்டார், ஏமா, உங்க கணவர் தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஜீவனாம்சம் தரப்படணும்னு நீங்க விரும்புறீங்களா? அந்த கேள்வியில் கோர்ட் என்பதையும் மறந்து வாய்விட்டு சிரித்தாள். ஜீவனாம்சமா? இந்த ஆளா? இந்த கல்யாணத்தை காரணம் காட்டி இவர் எங்கப்பா கிட்ட வாங்கின தொகையே இவர் வாழ்க்கையில பார்த்த பெரிய தொகையா இருக்கும். இவரை தந்து நான் வாழற நிலையில இல்ல. சொல்லப்போனா நாங்க தந்த காசுல தான் இவர் தங்கச்சி வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த வார்த்தைகள் மீண்டும் ஒரு தரம் சிபியை கொன்று போட்டது. ஆனாலும் அது நிஜம்தானே. சட்டப்படி இருவருக்கும் விவாகரத்து வழங்கி கோர்ட் உத்தரவு போட்டது. வெந்தும் நொந்தும் போன மனசுடன் கிடந்தான். இந்த நிமிஷம் தன்னை மடி தாங்கிக் கொள்ளவும் தன் வலி தாங்கிக் கொள்ளவும் ஒரு உயிரை தான் அவன் மனசு தேடியது. ஆனால் வலுவில் அந்த எண்ணத்தை தவிர்த்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.